2013 மே 2 மும்பை காலையில 8:50க்கு கரீத்பாத் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற ட்ரெயின் வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து நிக்குது. இது வந்து பேண்ட்ரா டெர்மினல் ஸ்டேஷன். இங்க பல பேர் வந்துட்டு இந்த ட்ரெயின் வரும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. மக்கள் கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஷன் ஃபுல்லா அலமோதிச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த கூட்டத்துக்கு நடுவுல ஒரு பொண்ணு கையில டிராவல் பேக்கோட வேகமா நடந்து போயிட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணுடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பிரீத்தி. அந்த பொண்ணுடைய தோள் பட்டையில யாரோ ஒருத்தங்க கை வைக்கிறாங்க. கூட்டத்துக்கு நடுவுல யார் கை வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சு பயந்து போன பிரீத்தி வந்துட்டு யார் அப்படின்னு சொல்லி திரும்பி இருக்காங்க. இப்படி திரும்பும் போது இவங்களுக்கு எதிரில் வந்துட்டு ஒரு பையன் நின்று இருக்கான். அந்த பையன் வந்துட்டு முகமே தெரியாத மாதிரி மாஸ்க் போட்டிருக்கான். இதை பார்த்த உடனே அந்த பொண்ணுக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. நீங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்குள்ளே அவன் கையில வச்சிருந்த ஒரு ரெட் கலர் பாட்டில் எடுக்கிறான். அந்த பாட்டில் ஓபன் பண்ணி அந்த பொண்ணுடைய முகத்திலே ஊத்துறான். அந்த பொண்ணு பிரீத்தி வந்துட்டு வலி தாங்க முடியாம பயங்கரமா அலறாங்க. ஏன்னா அவன் முகத்துல ஊத்துனது ஆசிட். ஊத்துன அடுத்த செகண்டே அந்த பையன் வந்துட்டு வேகமா அந்த இடத்த விட்டு ஓடி போறான். இப்ப பிரீத்தியால வலி தாங்க முடியல. அவங்க பயங்கரமா துடிச்சு போறாங்க. இப்ப உடனடியாக அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. இப்ப பிரீத்திக்கு என்னாச்சு? ஆசிட் ஊத்திட்டு போன அந்த நபர் யாரு? இந்த பிரீத்திக்கும் அந்த பையனுக்கும் என்ன சம்பந்தம்? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு தி ஸ்பாட். டெல்லியில் இருக்கிற ஒரு அழகான கிராமத்துல தான் இந்த குடும்பம் வந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த குடும்பத்துல மொத்தம் 6 பேர். 57 வயசான அமர் சிங் இவர் தான் குடும்பத்துடைய தலைவர். இவங்களுக்கு 3 குழந்தைங்க இருக்காங்க. 24 வயசான பிரீத்தி, 21 வயசான ஹிட்டேஷ், 19 வயசான டேனு, அதுக்கப்புறம் 103 வயசுல அவங்களுடைய பாட்டி அங்க தான் இருக்காங்க. பிரீத்தியும் அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களும் அவங்களுக்கு கிடைக்கிற வருமானத்தை வச்சு ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. பிரீத்தி வந்துட்டு சின்ன வயசுல இருந்தே ரொம்ப புத்திசாலியான ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்றாங்க. சின்ன வயசுல இருந்தே நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும் அப்படின்றது இவங்களுடைய ஆசை. இதனால இவங்க சின்ன வயசுல இருந்தே ரொம்ப சூப்பரா படிச்சிட்டு இருந்தாங்க. இவங்க ஒரு நேஷனல் பப்ளிக் ஸ்கூல்ல படிச்சிட்டு இருந்தாங்க. இவங்களோட குடும்பத்துக்கு வந்துட்டு வருமானம் கம்மியா தான் இருந்தது. அதனால இவங்க 10th முடிச்ச உடனே இவங்களுடைய 11th 12th இவங்களால பிரைவேட் ஸ்கூல்ல போயிட்டு அட்மிஷன் போட முடியல. அந்த அளவுக்கு நம்ம கிட்ட காசு இல்லாதனால கவர்மெண்ட் ஸ்கூல்லே சேர்த்தலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இவங்களை கூட்டிட்டு போயிட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்து விடுறாங்க. இவங்க 11th 12th படிக்கிறாங்க. இவங்களுக்கு நர்சிங் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசையும் இருந்தது. இவங்க ஆசைப்பட்ட மாதிரி 12th முடிச்சதுக்கு அப்புறமா இவங்க நர்சிங் எடுத்து படிக்கிறாங்க. இதனால இவங்க டெல்லியில 4 வருஷம் கோர்ஸ் வந்துட்டு படிக்கிறாங்க. 2011ல இவங்க அவங்களுடைய நர்சிங் காலேஜ்ல நல்லபடியா படிச்சுட்டு வெளியும் வராங்க. இவங்க பேண்ட்ரா ஹாஸ்பிட்டல்ல இன்டர்ன்ஷிப் பண்றாங்க. அதுக்கப்புறம் சுஷீலா அப்படின்ற ஒரு ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு வேலைக்கும் சேர்றாங்க. இவங்க ஸ்டார்ட் பண்ணப்ப இவங்களோட சேலரி வந்து பாத்தீங்கன்னா 15,000 இருந்திருக்கு. இந்த சேலரி அவங்களுடைய குடும்பத்தை பாத்துக்கிறதுக்கு இன்னுமே ஹெல்ப் பண்ணிருக்கு. சொல்ல போனா அவங்க தம்பி தங்கச்சிங்களுக்கு எல்லாம் படிப்புக்கான செலவு பார்த்திருக்காங்க. இப்படி இருக்கிறப்ப நம்ம எதனாச்சும் மிலிட்டரி பேஸ் போயிட்டு அங்க நர்ஸா வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரியான ஆசை வருது. இதனால அவங்க அப்ளிகேஷன்ஸ் போடுறாங்க. எக்ஸாம்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லபடியா பண்றாங்க. அவங்களுக்கு அங்க வேலையும் கிடைக்குது. பிரீத்திக்கு மார்ச் 28 வந்து பாத்தீங்கன்னா வந்து ஜாயின் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வருது. ஆனா இதுக்காக இவங்க வந்து பாத்தீங்கன்னா மும்பை போகணும். குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் வந்துட்டு பயங்கரமான சந்தோஷம். இவங்களுக்குமே ரொம்ப சந்தோஷம். என்னதான் சந்தோஷமா இருந்தாலும் இத்தனை வருஷம் இங்க இருந்து இந்த இடத்த விட்டுட்டு நம்ம போறோமே அப்படின்ற வருத்தமும் அவங்களுக்குள்ள இருக்கு. இதனால பிரீத்தியுடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு நாள் இவங்க டெல்லியை விட்டு போன அந்த நாள். இப்ப மும்பை போறதுக்காக இவங்க ட்ரெயின் டிக்கெட் போடுறாங்க. இவங்களுடைய அப்பா வந்துட்டு அமர் சிங், சித்தப்பாவான வினோத் குமார், அப்புறம் சித்தியான சுனிதா, இவங்க 3 பேருமே வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு பிரீத்தி கூட போறாங்க. பேண்ட்ரா டெர்மினல்ஸ் கரீத்பாத் எக்ஸ்பிரஸ். இவங்க குடும்பத்தோட அந்த ட்ரெயின்ல ஏறி இருக்காங்க. ட்ரெயின் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான கூட்டம், நகர கூட முடியல. இதுக்கடையில இவங்க கஷ்டப்பட்டு இவங்க புக் பண்ண அந்த சீட்டுக்கு போயிட்டு உட்கார்றாங்க. பிரீத்தி ஜன்னல் ஓரமா உட்காந்துக்கிறாங்க. வெளியில் இருக்கிற விஷயங்கள்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே அவங்க வந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிறப்ப தான் பிரீத்தி உட்கார்ந்திருந்த அந்த இடத்துக்கு அப்படியே ஆப்போசிட்ல ஒரு பையன் வந்துட்டு உட்கார்றான். அந்த பையனோட முகத்தை வந்து பாத்தீங்கன்னா யாருக்குமே தெரியாத மாதிரி ஹேண்ட் கர்ச்சீஃப் போட்டு மறைச்சு வச்சிருக்கான். அதே மாதிரி தலையில வந்துட்டு கேப் போட்டிருக்கான். அந்த பையனை பார்க்கறதுக்கே வந்துட்டு ரொம்ப வித்தியாசமா இருந்திருக்கு. யார் இவன், எதுக்காக இப்படி முகத்தை மறைச்சு எத்தாப்புல உட்காந்துருக்கான் அப்படின்ற எண்ணம் வந்துட்டு பிரீத்திக்குள்ள போயிட்டே இருக்கு. சரி, யாரா இருந்தா நமக்கு என்ன, நம்ம எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஜன்னல் வழியா மறுபடியும் வேடிக்கை பார்த்துட்டே இருந்திருக்காங்க. இப்படி இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த பையன் டைரக்டா பிரீத்தியவே பார்த்துக்கிட்டு இருந்தான். இந்த விஷயத்த பிரீத்தியோட அப்பாவான அமர் வந்துட்டு நோட் பண்றாரு. இவரும் வந்துட்டு இவன் பிரீத்தியை பார்க்கறானா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. இவரு பார்க்கறத அவன் பார்க்கும்போது டக்குன்னு வந்து பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட பேசுற மாதிரி நடிக்கிறான். இங்க ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு யோசனையாவே இருந்திருக்கு. அடுத்த கொஞ்ச நேரத்துல அந்த நபர் வந்துட்டு ட்ரெயின்ல இருக்கக்கூடிய ரெஸ்ட் ரூமுக்கு போறான். இப்ப பிரீத்தியோட அப்பாவான அமர் வந்துட்டு பிரீத்தியோடைய சித்தப்பாவான வினோத் குமார் கிட்ட எதிரில் ஒரு பையன் உட்காந்துருந்தான், நீ நோட் பண்ணியா? அவன் பிரீத்தியவே பார்த்துட்டு இருக்கான், என்ன விஷயம்னு தெரியல, எனக்கு என்னமோ தப்பா படுது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்ட வினோத் குமார் வந்துட்டு இல்ல, அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவன் எதனாச்சும் கேஷுவலா எதிர்ச்சியா பார்த்திருப்பான். அது மட்டும் இல்லாம அங்க ஒரு ஜன்னல் இருக்கு, அந்த வழியா கூட அவன் பார்த்திருக்கலாம். ஒருவேளை நம்ம இதை வெளியில இருந்து பாக்குறதுனால எதுவும் தப்பா தெரியுதோ என்னமோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. இருந்தாலும் அமருக்கு வந்துட்டு அந்த பையன் மேல சந்தேகமாவே இருந்தது. என்ன அப்படின்னு புரியாம உட்கார்ந்து இருந்தாரு. இப்படி இவங்க 2 பேருமே பேசி முடிக்கிறதுக்குள்ளே அந்த பையன் வந்துட்டு மறுபடியும் வந்து உட்கார்
உட்கார்றான். இப்படி அவன் வந்து எதிரில் உட்கார்ந்ததுல இருந்து அந்த பையன் என்ன பண்றான் அப்படின்ற எல்லா மூமெண்ட்டையுமே இவங்க அப்பாவும் சித்தப்பாவும் நோட் பண்ணிட்டு இருந்தாங்க. நேரம் போயிட்டே இருக்கு. அடுத்த நாள் காலையில விடியுது. மே 2. இந்த ட்ரெயின் வந்துட்டு பேண்ட்ரா ஸ்டேஷனுக்கு வருது. ஸ்டேஷனுக்குள்ள இருந்தவங்க எல்லாருமே வந்துட்டு இறங்கிட்டு இருந்தாங்க. அடுத்ததா ஏற போறவங்களாம் ஏறிட்டு இருந்தாங்க. இப்பதான் நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்த மாதிரி பிரீத்தி வந்துட்டு அவங்களுடைய டிராவலிங் பேக்கை மாட்டிக்கிட்டு அந்த ஸ்டேஷனுக்குள்ள நடந்து போயிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட சித்தப்பா சித்தி அப்பாலாம் வந்துட்டு நடந்து போயிட்டு இருந்தாங்க. இவங்க ஃபுல்லா அலைஞ்சுக்கிட்டே இருந்ததுனால இந்த டிராவலிங் வந்துட்டு இவங்களுக்கு சேரல அப்படின்றதுனால ரொம்பவே பொறுமையா டயர்டா நடந்துட்டு இருந்தாங்க. இப்பன்னு பார்த்துதான் ஒரு நபர் வந்துட்டு இவங்க ஷோல்டர் மேல கை வைக்க இவங்க திரும்ப அவங்களோட முகத்திலே வந்துட்டு ஆசிட ஊத்திட்டு தப்பிச்சு ஓடுறோம். இதுல வழி தாங்க முடியாம பிரீத்தி வந்துட்டு அதே இடத்துல கத்திக்கிட்டே வந்துட்டு விழுக போறாங்க. இப்ப சுத்தி இருந்த மக்கள்ல சில பேர் வந்துட்டு பிரீத்தி வந்துட்டு கீழே விழுகாம தாங்கி பிடிக்கிறாங்க. இப்ப பிரீத்தி அழுகிற இந்த சத்தம் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி போயிட்டு இருந்தவங்க சித்தப்பா சித்தி அவங்க அப்பாவுக்கெல்லாம் கேட்கும். அவங்க எல்லாருமே திரும்பி வேகமா ஓடி வராங்க. யார் அந்த பையன்னு சொல்லி பாக்குறதுக்கு முன்னாடி அந்த பையன் வந்துட்டு ஓடி போயிட்டான். பிரீத்தி வந்துட்டு எரியுது அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்துறாங்க. இப்ப பிரீத்தி வந்துட்டு காப்பாத்தி கூட்டு போகணும் அப்படின்னு சொல்லி சித்தப்பா வந்துட்டு கொஞ்சம் பக்கத்துல வந்திருக்காரு. அந்த சமயம் அவங்க மேல பட்ட ஆசிட்ல கொஞ்சம் வந்துட்டு இவங்க கையில பட்டிருக்கு. இப்ப சித்தப்பாவுடைய கையும் வந்து பாத்தீங்கன்னா லைட்டா வெந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இவங்க சுத்தி இருந்தவங்க எல்லாருமே சேர்ந்து பிரீத்தியை கை தாங்களா பிடிச்சி தூக்கிட்டு போறாங்க. அங்க இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன் ஆபீஸ்ல போயிட்டு இந்த விஷயத்தை பத்தி சொல்றாங்க. இப்போ அந்த ஆபீசர் வந்துட்டு பிரீத்தியோட உடம்பு ஃபுல்லா ரொம்ப மோசமான காயங்களா இருக்கு அப்படின்றத பாக்குறாரு. பிரீத்தியோட இந்த நிலைமையை அவங்க அப்பா வேலையை பார்க்க முடியல. இப்ப பிரீத்தி மேல ஆசிட் ஊத்துன அந்த சமயத்துல பக்கத்துல ஒரு நபர் வந்துட்டு நடந்து போயிட்டு இருந்திருக்காரு. அவரோட பேர் வந்து பாத்தீங்கன்னா ஷமீர். பிரீத்தி மேல இந்த மாதிரி ஊத்தும் போது அந்த பாட்டில் வந்துட்டு கீழே கடந்திருக்கு. இது என்ன பாட்டில்னு சொல்லி டக்குன்னு தெரியாம இவர் எடுத்திருக்காரு. இப்படி அந்த ரெட் பாட்டில் எடுத்தப்ப அதுக்குள்ள இருந்த ஆசிட் வந்துட்டு கொஞ்சம் இவரோட கையிலும் பட்டிருக்கு. திரும்பி இவர் பார்த்தப்ப ஊத்துன அந்த பையன் வந்துட்டு ஓடிட்டு இருந்திருக்கான். இவங்களும் வந்துட்டு வலிக்குது எரியுது அப்படின்னு கத்திட்டு இருந்திருக்காங்க. இப்ப ஷமீரோட ஃப்ரெண்டான சல்மான் அப்படின்ற ஒருத்தர் கூட இருந்து இன்னொரு ஃப்ரெண்டு, இவங்க 3 பேருமே ஊத்திட்டு ஓடி போன அந்த பையனை துரத்திக்கிட்டே பின்னாடியே போயிருக்காங்க. ஆனா எவ்வளவு ட்ரை பண்ணியும் அந்த பையனை வந்துட்டு பிடிக்க முடியல. அந்த பையன் ரொம்பவே வேகமா அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிருக்கான். இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஆஃபீஸ் ரூம்ல இருந்து ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி வர வைக்கிறாங்க. இவங்க எல்லாருமே ஹாஸ்பிட்டல் போறாங்க. சொல்ல போனா இவங்களை காப்பாற்ற போன அந்த சமயத்துல இவங்க அப்பா சித்தப்பாக்கெல்லாம் வந்துட்டு கையில ஆசிட் பட்டிருந்திருக்கும். அதனால அதுக்கும் சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. இப்ப ஓடி போன அந்த நபரை துரத்திட்டு போன அந்த நபர்களும் வராங்க. இதுல ஷமீருக்கு வந்துட்டு கையில ஆசிட் பட்டிருக்கு அப்படின்றதுனால அவருமே வந்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாரு. ஆனா இவருக்கு கம்மியா தான் அடிபட்டிருக்கு அப்படின்றதுனால ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு உடனே வெளில வந்துட்டாரு. இப்ப ஃபர்ஸ்ட் இவங்க ஒரு ஹாஸ்பிட்டல் போறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல இந்த விஷயத்தை ட்ரீட் பண்ற அளவுக்கு எங்க கிட்ட வந்து எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதனால நீங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய குருநானக் ஹாஸ்பிட்டல் போங்க, அங்க வந்துட்டு இதுக்கு ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதனால இவங்க பிரீத்தியை தூக்கிக்கிட்டு குருநானக் போறாங்க. ஆனா அங்க என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக்கா இந்த மாதிரி தீக்காயம் வெந்து போனது இதுக்கெல்லாம் வந்து ட்ரீட் பண்ற அளவுக்கு எங்ககிட்ட ஸ்பெஷலிஸ்ட் இல்ல. அதனால நீங்க மாசினா ஹாஸ்பிட்டல் போங்க. ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் போன் சென்டர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கால் பண்றாங்க. கால் பண்ணி ஒரு பையன் வந்துட்டு ஒரு பொண்ணு மேல ஆசிட் அடிச்சிட்டான். அந்த பையன் வந்துட்டு முகத்தை மறைச்சிருந்திருக்கான். அதனால சரி அவனோட முகம் வந்துட்டு தெரியல. இங்க சில பேர் வந்துட்டு அவனை துரத்திட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி நடந்த எல்லா விஷயத்தையுமே இவங்க போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் உடனே ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறாங்க. ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு நடந்தது எல்லாத்தையுமே விசாரிச்சுட்டு இவங்க அனுப்பி வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. இப்படி போன போலீஸ் ஆபீசர்ஸ் டாக்டர்ஸ் கிட்ட பிரீத்தி எப்படி இருக்காங்க, அவங்களுக்கு நீங்க என்ன ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்போ அவங்களால பேச முடியுமா அப்படின்றதெல்லாம் கேட்குறாங்க. அதுக்கு டாக்டர்ஸ் வந்துட்டு எங்களால முடிஞ்ச அளவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம், அவங்களால கரெக்டாக பேச முடியுமா அப்படின்னு தெரியல, ஆனால் நீங்கள் போயிட்டு ட்ரை பண்ணி பாருங்க, அவங்களால முடிஞ்ச எதனாச்சும் பேசலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் அங்க கடைசியா பிரீத்திக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறது பிரீத்தி கிட்டே போயிட்டு கேட்கலாம் அப்படின்ட்டு போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாருமே அந்த ஹாஸ்பிட்டல் ரூம்குள்ள போறாங்க. போய் பார்த்த போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட முகம் ஃபுல்லா ரொம்ப மோசமான முறையில சதஞ்சிருக்கு. பிரீத்தியோட முகத்திலிருந்து கழுத்து வரைக்குமே நிறைய டேமேஜ் இருக்கு. கையிலுமே அங்கங்க கொப்பளிச்சிருக்கு. பிரீத்தி போலீஸ் ஆபீசர்ஸ் பார்த்த உடனே அவங்க கிட்ட பேச ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்களால ஒழுங்கா பேச முடியல. அவங்களோட வாய் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பயங்கர காயமா இருந்திருக்கு. அப்படி இருந்தும் பிரீத்தி வந்துட்டு கொஞ்சம் கூட மனசு உடைஞ்சு போல, உடம்பு ஃபுல்லா காயம் இருந்தாலும் பிரீத்தி வந்துட்டு தைரியமா மனசுல இருக்கிற எல்லாத்தையுமே வெளியில சொல்லணும் அப்படின்னு நினைச்சாங்க. அவங்களோட வாய் ஃபுல்லா பயங்கரமா காயமா இருந்ததுனால வாய் வழியா சொல்ல முடியல அப்படின்னாலும் அவங்க கை செய்கை மூலியமா ஏதோ ஒன்னு சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. இதை பார்த்த போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு சரியா எதுவுமே புரியல. என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நான் எழுதி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் பிரீத்திக்கு ஒரு நோட்டும் பெண்ணும் தந்திருக்காங்க. இது வாங்கின பிரீத்தி வந்துட்டு கடைசியா அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத கொஞ்சம் எழுத முடியாம சிரமப்பட்டு எழுதிட்டு இருந்தாங்க. இந்த விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு
இன்னொரு பக்கம் இவங்களோட நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா வெளியில பரவ ஆரம்பிச்சது. இந்த நியூஸை கேட்ட மக்கள் எல்லாருமே பயங்கரமா கொந்தளிச்சு போயிருந்தாங்க. அந்த பையனை பிடிங்க, என்ன ஆனாலும் அந்த பையனை நீங்க பிடிச்சே தீரணும், அவனுக்கு பயங்கரமான ஒரு தண்டனை கொடுத்தே தீரணும் அப்படின்னு போராடினாங்க. இதனால போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு வந்துட்டு பிரஷர் அதிகமாகுது, அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இதுக்காக இவங்க பல வழியில வந்துட்டு தேடிட்டு இருந்தாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க, ஆனா எவ்வளவு தேடியுமே வந்துட்டு அந்த பையன் கிடைக்கல. ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு அந்த சமயம் இருந்தவங்க கிட்ட எல்லாம் போயிட்டு விசாரிக்கிறாங்க. இப்படி விசாரிச்சப்ப அந்த சமயம் சில மக்கள் வந்துட்டு அந்த பையன் இந்த மாதிரி இருந்தான், இந்த மாதிரி நடந்துகிட்டான் அப்படிங்கிற மாதிரியான சில அடையாளங்கள்லாம் வந்துட்டு சொல்றாங்க. இப்போ அங்க இருந்த ஒரு நபர் வந்துட்டு போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட அந்த பையன் ட்ரெயின் விட்டு இறங்கும் போது அவனோட கர்ச்சீஃப் வந்துட்டு லைட்டா நவுந்தது. அப்ப நான் அவனோட முகத்தை வந்து பார்த்தேன், எனக்கு லைட்டா ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே சமயத்துல அந்த பையனை துரத்திட்டு போன ஷமீர் வந்து பாத்தீங்கன்னா துரத்தும் போது ஒரு தடவை அவனோட ஹேண்ட் கர்ச்சீஃப் வந்துட்டு நவுந்துருச்சு. அப்ப நானும் அவனோட முகத்தை பார்த்தேன், அவன் மூஞ்ச மறைச்சுக்கிட்டே ஓடணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை ஷமீர் மட்டும் இல்லாம அன்னைக்கு கூட விரட்டிட்டு போன அவரோட ஃப்ரெண்டும் வந்துட்டு பார்த்திருக்காரு. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க 3 பேர்த்தையுமே கூட்டிட்டு போயிட்டு ஒரு டிராயிங் ஆர்டிஸ்ட வர வச்சு தனித்தனியே இவங்க எல்லாருமே சொல்ல 3 விதமான படத்தை வந்துட்டு வரையறாங்க. அந்த 3 படத்திலுமே சில சிமிலரான விஷயங்கள்லாம் இருந்துச்சு. இதை வச்சு அந்த நபர் யார் அப்படின்றத கண்டுபிடிச்சாகணும் அப்படின்ற கட்டாயத்தில் இருந்தாங்க. இப்ப இந்த போட்டோவை ஒரு ஆதாரமா வச்சுக்கிட்டு போலீஸ் ஆபீசர்ஸ் தேடினாங்க. May 4, 2013 இந்த சமயத்துல வீட்டுக்கு ஒரு கால் வருது. அந்த போன் காலை பிரீத்தியோட தங்கச்சியான டேனா தான் வந்துட்டு எடுத்திருக்காங்க. அந்த போனை அட்டென்ட் பண்ண உடனே ஒரு பையன் வந்துட்டு பிரீத்தி எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு டேனோ ஏதோ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்புல அந்த போனை கட் பண்ணிருக்காங்க. இப்போ டேனோக்கு வந்துட்டு இந்த போன் கால் பேசின அந்த நபர் மேல ஒரு சந்தேகம் வருது. ஏன் இந்த மாதிரி நம்ம கிட்ட கேட்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இதனால இவங்க உடனடியா போயிட்டு அவங்க அப்பா அமர் கிட்ட நடந்ததை சொல்றாங்க. இதை கேட்ட அமருக்கு பயங்கரமா கோவம் வருது. ஏன் அமருக்கு இவ்வளவு கோவம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அமருக்கு ஏற்கனவே இந்த பையனை தெரியும். டானுகிட்ட பேசின அந்த பையனோட பேர் வந்துட்டு அன்கூர். இவனுக்கு 23 வயசு ஆகுது. இவனுக்கு பிரீத்தியா நல்லாவே தெரியும். சொல்ல போனா இவங்க வீட்டுக்கு கொஞ்சம் பக்கத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட வீடும் இருக்கு. இந்த பையன் வந்துட்டு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல படிச்சிட்டு இருக்கான். அடிக்கடி இந்த பையன் வந்து பிரீத்தி கிட்ட பேசுறத அவங்க அப்பா அமர் வந்து நிறைய தடவை பார்த்திருக்காரு. இது பிரீத்திக்கு ரொம்பவே தொந்தரவா இருந்தது. இதனாலே அமருக்கு அன்கூரை பிடிக்காது. அமர் வந்துட்டு வான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பல முறை ட்ரை பண்ணியிருக்காரு. அப்பெல்லாம் அவன் வெளில நான் ஏதோ ஒரு வேலையா வந்தேன், நான் தற்செயலா போகும்போது தான் நீங்க பாத்துட்டீங்க, நான் இதுக்காக வரல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி சமாளிச்சிருவான். இப்போ அமர் வந்துட்டு போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட எனக்கு ஒருத்த மேல சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த அன்கூரோட பேரு வந்துட்டு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி என்னென்ன நடந்துச்சு, எப்படி எப்படிலாம் அவன் பிரீத்தியை டிஸ்டர்ப் பண்ணா அப்படின்ற எல்லாத்த பத்தியுமே சொல்லியிருக்காரு. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு அன்கூர் மேல சந்தேகம் வருது. அந்த பையனுக்கே தெரியாம அந்த பையனை போலீஸ் ஆபீசர்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அதே சமயத்துல போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு இவங்க உறைஞ்சு வச்சு அந்த டிராயிங்லாம் எடுத்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. பிரீத்தி கிட்ட உங்களுக்கு யார் மேல சந்தேகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு பிரீத்தி வந்துட்டு 3 பேர்த்தோட பேரை வந்துட்டு எழுதியிருக்காங்க. அந்த 3 பேர்த்தோட பேர் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சத்யா, அருண், அப்புறம் ஆன்கூர். இப்போ போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு இந்த டிராயிங்லாம் எடுத்து பிரீத்தி கிட்ட காமிச்சிருக்காங்க. இந்த நபரை நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. அதுவும் போக அன்னைக்கு ரயில்வே ஸ்டேஷன் வந்தது இந்த நபரா அப்படின்ற மாதிரியும் கேட்கறாங்க. அதுக்கு அந்த 3 பேர்த்தையும் பார்த்து ஆமா அப்படின்ற மாதிரி சொல்லி சரி சொல்லுங்க இது யாரு, உங்களுக்கு யார் மேல சந்தேகமா இருக்கு, அன்னைக்கு அந்த கர்ச்சீஃபை போட்டுட்டு யார் வந்திருப்பா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அதுக்கு பிரீத்தி அந்த 3 பேர்ல இருக்கக்கூடிய அந்த ஆன்கூர் அப்படின்ற பேரை மட்டும் ரவுண்ட் பண்றாங்க. ஏற்கனவே போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு இவன் மேல சந்தேகம் இருந்தது. இப்ப பிரீத்தியும் இதே சொல்ல இவன் தான் கண்டிப்பா குற்றவாளியா இருப்பான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி இவனை அரெஸ்ட் பண்றதுக்காக இவனோட வீட்டுக்கு போறாங்க. ஆனா வீட்டுக்கு போய் பார்த்தப்ப அங்க அன்கூர் வந்துட்டு இல்ல. அன்கூருக்கு கால் பண்ணி ட்ரை பண்றாங்க. ஆனா அவனோட மொபைல் வந்து பாத்தீங்கன்னா சுவிட்ச் ஆஃப் இருக்கு. எதுக்காக இப்படி ஓடி ஒளியணும், கண்டிப்பா இவனா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு இவனுக்குனே ஒரு தனிப்படை அமைச்சு தேடிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி விடாம தேடினதுல ஒரு வழியா May 9 வந்துட்டு அன்கூரை கண்டுபிடிக்கிறாங்க. அவனை அரெஸ்டும் பண்றாங்க. இப்ப அன்கூர் கிட்ட நிறைய விசாரிச்சிருக்காங்க. நான் இந்த தப்பை பண்ண கிடையாது, நான் அந்த சமயத்துல அங்க இருக்கவே கிடையாது அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை வந்துட்டு இவன் சொல்லியிருக்கான். இவன் தான் இந்த குற்றத்தை பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி கனெக்ட் பண்ற மாதிரியான எந்த எவிடன்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கிட்ட இல்ல. என்னதான் பிரீத்தி வந்துட்டு ஏற்கனவே டிஸ்டர்ப் பண்ணியிருக்கான் அப்படின்றதுனால இவன் தான் அப்படின்னு சொல்லி பிரீத்தி சொன்னாலும் அன்னைக்கு வந்து இந்த மாதிரி ஆசிட் அடிச்சது இவனா தான் இருப்பானா அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் ஆகல. இதனால போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு இவனுக்கு எதிராக எந்த விதமான எவிடன்ஸும் கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க. இதனால போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அன்கூரை வந்துட்டு ரிலீஸும் பண்றாங்க. இன்னொரு பக்கம் பிரீத்திக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு, கண்டிப்பா அவங்க குணமாய் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி ஊர்ல இருக்கிற எல்லாருமே நினைச்சாங்க. ஆனா அது அப்படி நடக்க கிடையாது. போக போக வந்து பாத்தீங்கன்னா பிரீத்தி வந்துட்டு ரொம்ப சீரியஸ் ஆயிட்டே போயிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பிரீத்தியோட கண்ணு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா பாதிக்கப்பட்டிருந்தது. அவங்களோட மூச்சு குழாயில எல்லாம் பாதிப்பு ரொம்பவே அதிகமா இருந்தது. இதுக்கப்புறமா கிட்னி வந்துட்டு வேலை செய்யாம போயிடுச்சு. இதே மாதிரி ஒவ்வொரு உறுப்பா வந்துட்டு அடுத்த கொஞ்சம் நேரத்துல செயலிழந்துகிட்டே போச்சு. பிரீத்தியை காப்பாத்துறதுக்கு ஹாஸ்பிட்டல்ல எவ்வளவு ட்ரை பண்ணாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட்டும் வந்துட்டு அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கான எல்லா செலவையும் ஏத்துக்கிட்டாங்க. எங்க இருந்து டாக்டர்ஸ் வந்தாலும் பரவாயில்ல, எப்படியாச்சும் அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே முழு வீச்சா போராடிட்டு இருந்தாங்க. சொல்ல போனா பிரீத்தி
பிரீத்தியை பாம்பே ஹாஸ்பிட்டல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ்க்கு பிரீத்தியை மாத்தினாங்க. இங்க வச்சு 12 பேர் இருக்கக்கூடிய ஒரு குழு வந்துட்டு ரொம்ப தீவிரமா இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. ஆனா எவ்வளவு ட்ரை பண்ணி பிரீத்தியோட உடம்பு வந்துட்டு ரொம்ப மோசமாயிட்டே தான் இருந்தது. பிரீத்தியை வென்டிலேட்டர்ல வச்சு காப்பாத்தலாம் அப்படின்லாம் ட்ரை பண்ணாங்க. ஆனா ஜூன் 1, 2013 பிரீத்தியோட ஹார்ட் பீட் வந்துட்டு நின்னு போகுது. பிரீத்தி இறந்து போன இந்த நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா வெளியில பரவிச்சு நாடே வந்துட்டு சோகத்தில் இருந்தது. இப்போ மக்கள் எல்லாருமே கோவத்தில் கொந்தளிக்கிறாங்க. பிரீத்திக்கு நியாயம் கிடைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி பல இடங்களில் போராட்டம் பண்ணுறாங்க. இப்போ பிரீத்தியோட சடலம் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு வருது. டெல்லிக்கு வந்ததுக்கப்புறம் இவங்க ஃபேமிலி வந்துட்டு அதை வாங்கிக்கிறாங்க. பிரீத்திக்கு ஒரு நீதி கிடைக்காம நாங்கள் எந்த ஒரு சடங்குமே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி இவங்க போராட்டம் பண்ணுறாங்க. அப்போ கவர்மெண்ட்டே வந்துட்டு பல வகையில் தயவு செஞ்சு நீங்கள் வந்துட்டு இறுதி சடங்குலாம் பண்ணுங்க. இந்த குற்றத்தை பண்ணவன் யார் அப்படின்றத நாங்கள் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சு அவனுக்கு தண்டனை வாங்கி தருவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதனால ஜூன் 3 பிரீத்திக்கு மரியாதையோட இறுதி சடங்கு வந்துட்டு நடக்குது. அன்கூருக்கு எந்த விதமான எவிடன்ஸும் இல்ல அப்படின்றதுனால தான் போலீஸ் ஆபீசர்ஸ் அன்கூரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த விஷயத்தை வந்துட்டு பிரீத்தியோட அப்பானால கொஞ்சம் கூட ஏத்துக்கவே முடியல. இதுக்கு மேல நம்ம போலீஸை நம்ப முடியாது, நம்ம பொண்ணு சாவுக்கு வந்துட்டு நம்ம தான் நீதி வாங்கி தரணும் அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இதனால இவரே வந்து டைரக்டா இறங்கி நம்ம ஆதாரங்கள்லாம் தேடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாரு. இப்போ அவருக்கு சந்தேகம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அன்கூர் மேலதான். இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு அன்கூர் வந்துட்டு எங்க இருந்தா என்ன பண்ணிட்டு இருந்தா அப்படின்றத இவர் விசாரிக்க நினைக்கிறாரு. இப்படி இவர் தீவிரமா விசாரிச்சதோட முடிவுல அன்கூர் வந்துட்டு அந்த சமயத்துல மும்பைல தான் இருந்திருக்கான் அப்படின்றது தெரிய வருது. அதுவும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல்ல தான் வந்துட்டு அன்னைக்கு தங்கி இருக்கான் அப்படின்னு தெரியுது. இப்ப டெல்லியில் இருக்கிற அன்கூருக்கு மும்பைல என்ன வேலை? அதுவும் கரெக்டா இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கே வந்துட்டு இவன் எதுக்காக அங்க வரணும்? இன்னும் இவர் தீவிரமா விசாரிச்ச அந்த சமயத்துல தான் பிரீத்தி அன்னைக்கு டிராவல் பண்ண அதே ட்ரெயின்ல தான் அவனும் டிராவல் பண்ணியிருக்கான் அப்படின்னு தெரியுது. இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா அமர் கண்டுபிடிக்கிறாரு. இதுல ஒரு பயங்கர ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் கண்டுபிடிச்ச அந்த அளவுக்கு கூட போலீஸ் ஆபீசர்ஸ் கண்டுபிடிக்கல. இது இப்படி விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி அமர் வந்துட்டு ஆகஸ்ட் 2 கோர்ட்டுக்கு ஒரு மனு போடுறாரு. இவர் கண்டுபிடிச்ச இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே சொல்றாரு. இந்த கேஸை வந்துட்டு சிபிஐ எடுத்து நடத்தணும் அப்படின்னு சொல்றாரு. இதுபடி நவம்பர் 28 வந்து பாத்தீங்கன்னா கோர்ட் வந்துட்டு இந்த கேஸை மும்பை போலீஸ் எடுத்து நடத்தட்டும், கூடவே சிபிஐயும் இந்த கேஸை எடுத்து நடத்தும் அப்படின்ற மாதிரி உத்தரவு போடுது. இதுக்கப்புறமா தான் போலீஸ் ஆபீசர்ஸ் பிரீத்தி வேலை பார்த்த இடம், இவங்களோட அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கன்னு சொல்லி எல்லார்த்திட்டுமே விசாரிக்கிறாங்க. இப்படி விசாரிச்சதுல போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு நிறைய உண்மைகள் வந்துட்டு தெரிய வருது. இந்த அன்கூர் வந்துட்டு ரொம்ப வருஷமா பிரீத்தியை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான். ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை பிரீத்தி கிட்ட சொல்லியிருக்கான். ஆனா பிரீத்தி வந்துட்டு இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, உன்னோட வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி இருக்காங்க. ஆனாலும் இவன் பிரீத்தியை வந்துட்டு விடாம துரத்திட்டே இருந்திருக்கான். அவங்க போற எல்லா இடத்துக்குமே இவனும் போயிட்டு இருந்திருக்கான். இப்படியே வந்து போயிட்டு இருக்க ஒரு நாள் வந்துட்டு இந்த அன்கூர் வந்து பிரீத்தி கிட்ட என்ன கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி கேட்டு இருந்திருக்கான். பல நாள் இதே மாதிரி கேட்டுட்டு இருக்க ஒரு நாள் வந்துட்டு பயங்கரமா கடுப்பான பிரீத்தி வந்துட்டு இதுக்கு மேல இது சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி கூட்டத்துல எல்லாருமே சுத்தி இருக்கிறப்பே வந்துட்டு இவனை பயங்கரமா திட்டி இருக்காங்க. இப்படி கூட்டத்துக்கு மத்தியில வச்சு திட்டினது வந்துட்டு அவனுக்கு பயங்கர அசிங்கமா இருந்திருக்குன்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு கிளம்பி இருக்கான். அப்படி அவன் அந்த இடத்த விட்டு போகும்போது என்ன நீ இப்படி அசிங்கப்படுத்திட்டல, உன்னை நான் சும்மா விட மாட்டேன், இதுக்கான பதில் வந்துட்டு உனக்கு சீக்கிரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கான். இந்த விஷயங்கள்லாம் தெரிய வந்ததுக்கு அப்புறம் போலீஸ் ஆபீசர்ஸ் மறுபடியும் வந்துட்டு ஆன்கோர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. மே 1, 2013 நீ எங்க இருந்த அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஆன்கோர் வந்துட்டு தடுமாறிக்கிட்டே நான் இங்க இருந்தேன், இல்ல நான் அங்க இருந்தேன், எனக்கு சரியா ஞாபகம் இல்லை அப்படின்ற மாதிரி மாத்தி சொல்லியிருக்கான். ஆன்கோரை வந்துட்டு விசாரிச்சப்ப அவனோட பழைய போட்டோஸ்லாம் பார்த்தப்ப எல்லா சமயமே அவன் கொஞ்சம் ஸ்டைலா தான் வந்துட்டு ட்ரெஸ் பண்ணியிருப்பான். ஆனா ரீசன்ட் டைம்ஸ்ல அவனை எப்ப பார்த்தாலும் அவன் ஃபுல் ஹேண்ட் ட்ரெஸ் போடுறது, கையை வந்துட்டு பேக்கெட் குள்ள வச்சுக்கிறது, இந்த மாதிரியே தான் இருந்திருக்கான். இந்த விஷயத்தை நோட் பண்ண போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இது கொஞ்சம் சந்தேகமா இருந்தது. இதனால ஆன்கூர் கிட்ட உன்னோட கையை காமி அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு ஆன்கூர் வந்துட்டு நான் எதுக்காக என்னோட கையை காட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. மரியாதையை காமி அப்படின்னு சொல்லி கேட்க ஆன்கூர் வந்துட்டு அவனோட கையை வந்து காட்டியிருக்கான். கையில நிறைய தீக்காயங்கள் மாதிரி இருந்திருக்கு. இந்த காயெல்லாம் உனக்கு எப்படி ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு அவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சமையல் பண்ணும்போது இந்த தீக்காயெல்லாம் வந்துட்டு என்னோட கையில வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆனா அங்கிருந்த ஆபீசர்ஸ் யாருமே இவன் சொல்ற இந்த கதையெல்லாம் கேட்கறதுக்கு ரெடியா இல்ல. இதனால இந்த ஆன்கூரை வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டா டாக்டர் கிட்டே கூட்டு போயிட்டு காட்டுறாங்க. டாக்டர் வந்துட்டு இவனோட கையை வந்துட்டு பாக்குறாரு. இப்படி இவனோட கையை பார்த்து எக்ஸாமின் பண்ண அந்த டாக்டர் வந்துட்டு இது கண்டிப்பா தீக்காயம் கிடையாது, இது ஆசிட்னால ஏற்பட்ட காயம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது கேட்ட உடனே போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இப்ப என்ன தோணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருவேளை இவன் அந்த ஆசிட ஊத்துற அந்த சமயத்துல இவனோட கையில லைட்டா தெளிச்சிருக்குமோ, அதனாலதான் இந்த மாதிரி காயம் இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. சொல்லப்போனா போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இந்த சமயத்துல கிட்டத்தட்ட பல எவிடன்ஸ் வந்துட்டு கிடைக்குது. இந்த அன்கூர் கிட்ட போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எவ்வளோ விசாரிச்சிருக்காங்க, ஆனால் எவ்வளோ விசாரிச்சோம் எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தான் இவன் திருப்பி சொல்லிக்கிட்டே இருந்திருக்கான். ஜனவரி 17, 2014 அன்கூரை வந்துட்டு மும்பைக்கு கூட்டு போயிருக்காங்க. அவங்ககிட்ட மட்டும் விசாரிக்கிறாங்க. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கிட்ட சொன்ன அதே பதில் வந்து பார்த்தீங்கன்னா இவன் சிபிஐ ஆஃபீஸர்ஸ் கிட்டையும் சொல்லியிருக்கான். எனக்கும் இந்த விஷயத்துக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்றான். ஆனால் இங்க இருந்த ஆஃபீஸர்ஸ்லாம் இவனுக்கு எதிரான எல்லா எவிடன்ஸையும் காட்டியிருக்காங்க. உனக்கு தண்டனை வாங்கி தரத்துக்கு இந்த எவிடன்ஸ் எல்லாம் மட்டுமே போதும், இதுக்கு மேல நீ தப்பிக்க முடியாது. இன்னும் சொல்ல போனா
உன்னோட செல்போன் டவர்ஸ்லாம் கூட நாங்க எடுத்துட்டோம். அதுக்கு முன்னாடி நாள் வந்துட்டு நீ டெல்லியில இருந்திருக்க, கரெக்டா அந்த ட்ரெயின்ல தான் ஏறி இருக்க, அந்த ட்ரெயின் போற இடம்லாம் அந்த டவர் சிக்னல் வந்துட்டு கிடைச்சிருக்கு. கடைசியா சம்பவம் நடந்த அதே ஸ்டேஷன்ல தான் நீ இருந்திருக்கன்னு தெரியுது. கரெக்டா பிரீத்தியோட சிக்னல் எங்கெங்கெல்லாம் கனெக்ட் ஆயிருக்கோ அதே டவர்ஸ்லாம் உன்னோட சிக்னலும் கனெக்ட் ஆயிருக்கு. சொல்ல போனா நீங்க 2 பேருமே ஒரே இடத்துல தான் இருந்திருக்கீங்க. இதுக்கு மேல நீ தப்பிக்க முடியாது. நீயே உன்னோட வாயால இந்த உண்மையை நீ சொல்லல அப்படின்னு சொன்னா உனக்கு இருக்கு இன்னும் தண்டனை அதிகமாயிட்டே போகும், மரியாதையா சொல்லு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ அன்கூருக்கு ஒரு விஷயம் கிளியரா புரியுது, நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு. இதுக்கு மேல நம்ம தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நடந்த எல்லா விஷயத்தையுமே இவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். இதுக்கப்புறம் இவன் ஆபீசர்ஸ் கிட்ட நான் தான் ஆசிட ஊத்துனேன் அப்படின்றத ஒத்துக்கிறான். நான் வந்து பிரீத்தியை ரொம்ப வருஷமா லவ் பண்ணிட்டு இருந்தேன், ஆனா பிரீத்தி வந்துட்டு இதுக்கு ஒத்துக்கவே இல்லை. எனக்கு போக போக இதனால பிரீத்தி மேல ரொம்பவே கோவம் வந்தது. ஒரு தடவை எல்லாத்துக்கும் முன்னாடியுமே என்ன வந்துட்டு அசிங்கப்படுத்தணும். அது மட்டும் இல்லாம பிரீத்தி வந்துட்டு நேவில போயிட்டு வேலைக்கு ஜாயின் பண்ணியிருந்தா அந்த சமயத்தில் நான் வேலைக்கு போக கிடையாது. இதனால எங்க வீட்டுல இருக்கவங்களாம் பிரீத்தியை பாரு, அந்த பொண்ணு எப்படி வேலைக்கு போயிட்டு இருக்கு, நீ தான் இருக்கே அப்படின்ற மாதிரி பயங்கரமா அசிங்கப்படுத்தினாங்க. இது எதையுமே என்னால தாங்கிக்க முடியல. எனக்கு பிரீத்தியை சுத்தமா பிடிக்காம போயிடுச்சு. பிரீத்தி மேல இருந்த கோவம் வந்துட்டு எனக்கு நாளுக்கு நாள் வந்துட்டு அதிகமாயிட்டே போச்சு. பிரீத்திக்கு சரியான ஒரு பாடம் கத்து தரணும் அப்படின்னு நான் நினைச்சேன். இந்த சமயம் தான் பிரீத்தி அப்புறம் அவங்க ஃபேமிலி வந்துட்டு மும்பைக்கு போறாங்க அப்படின்ற விஷயம் எனக்கு தெரிய வந்தது. இதுதான் பிரீத்தியை பழி வாங்குறதுக்கான சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு நினைச்சேன். அன்னைக்கு நான் பிரீத்தியை ஃபாலோ பண்ணிட்டு போனேன். பிரீத்தி ஏறின அதே ட்ரெயின்ல அதே கம்பார்ட்மெண்ட்ல நானுமே ஏறினேன். ட்ரெயினுக்குள்ளவே வச்சு பிரீத்தி மேல ஆசிட் அடிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா பிரீத்தி கூட அவங்களுடைய அப்பா, சித்தப்பா, சித்தி எல்லாருமே ஒன்னா உட்காந்துருந்தாங்க. இந்த சமயம் அடிச்சோம் அப்படின்னு சொன்னா நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு தோணுச்சு. எப்படி இருந்தாலும் விடிய காத்தால 4 மணில இருந்து எப்ப வேணாலும் பிரீத்தி வந்து பாத்ரூமுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி பாத்ரூம் கிட்டே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி பிரீத்தி வந்து பாத்ரூமுக்கு வந்தா பாத்ரூம்லயே வச்சு அவன் மூஞ்சில அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா பிரீத்தி அன்னைக்கு பாத்ரூமுக்கு வரவே இல்லை. இந்த ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேஷனை ரீச் பண்ணிச்சு. எப்பயாச்சும் ஒரு தடவை பிரீத்தி வந்துட்டு தனியா நடந்து போவாளா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தேன். கரெக்டா அதே மாதிரி பிரீத்தியோட ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே முன்னாடி போக பிரீத்தி மட்டும் டிராவலிங் பேக் எடுத்துட்டு கொஞ்சம் பின்னாடி வந்துட்டு இருந்தா. இந்த சந்தர்ப்பத்தை நான் எனக்கு சாதகமா மாத்திக்கிட்டேன். மெதுவா பிரீத்திக்கு பின்னாடியே போயிட்டு ஒரு கட்டத்துல பிரீத்தி கூப்பிட்டு அவ திரும்பின உடனே அவரோட முகத்திலே ஊத்துன அப்படின்னு சொல்றான். இப்போ அன்கூர் சொன்ன இந்த விஷயம்லாம் வந்துட்டு உண்மை அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இன்னும் சில ஆதாரங்களை திரட்ட ஆரம்பிச்சாங்க. இப்போ போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆசிட் வந்துட்டு எப்படி இவனோட கைக்கு கிடைச்சது. இந்த ஆசிட் வந்துட்டு இவன் டெல்லியில இருந்து வாங்கிட்டு தான் மும்பைக்கு போயிருக்கான். டெல்லியில யாராச்சும் இந்த மாதிரி ஆசிட்ஸ் எல்லாம் கேட்கறாங்க அப்படின்னு சொன்னா ஓப்பனா யாருக்குமே தந்துட மாட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப எப்படி இவனுக்கு கிடைச்சது அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறாங்க. இப்போ போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இவன் எந்த கடையில் இந்த ஆசிடை வாங்கியிருப்பான் அப்படின்றத கண்டுபிடிக்க முயற்சி பண்றாங்க. இவனோட போட்டோ எடுத்துட்டு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய எல்லா கடையிலுமே காமிச்சு உங்க கடையில வந்துட்டு இவன் இந்த சொல்யூஷனை வாங்கினானா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இப்படி இவங்க கேட்டுட்டே போயிட்டு இருந்ததுல ஒரு கடையில முகேஷ் பார்கவ் அப்படின்றவர், ஆமா இந்த பையன் வந்துட்டு என்கிட்ட தான் அந்த ஆசிடை வாங்கிட்டு போனோம் அப்படின்னு சொல்றாங்க. அவன் வந்து கேட்டான் அப்படின்னு சொன்னா நீங்க ஆசிட் தந்துருவீங்களா, எதுக்காக, எந்த விதமான யோசனையுமே இல்லாம இந்த ஆசிடை வந்துட்டு தந்தீங்க, அப்படி நீங்க தரலாமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க காட்டுற இந்த பையன் வந்துட்டு ஒரு நாள் என்னோட கடைக்கு வந்தான். வந்து அவன் ஏதோ ஒரு பெரிய பேட்டரி கடை வைக்க போறதாவும் அதுக்காக எனக்கு வந்துட்டு ரெகுலரா ஆசிட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு கேட்டான். நானும் எவ்வளவு பேட்டரி வைக்க போறீங்க, எவ்வளவு ஆசிட் வேணும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே கேட்டுட்டேன். அவனும் எல்லா டீட்டெயிலும் கொடுத்தான். இப்போ உங்களோட சொல்யூஷன்லாம் வந்துட்டு கரெக்டா இருந்தது அப்படின்னு சொன்னா ரெகுலரா நான் உங்ககிட்டயே ஆர்டர் கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னான். அதுக்காக அவன் 2 லிட்டர் ஆசிட் வந்துட்டு எனக்கு சாம்பிளா தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். நானும் ட்ரையல் பண்றதுக்காக கேட்கறாங்க, ரெகுலரா நமக்கு ஆர்டர் வரும் அப்படின்னு சொல்லி அந்த ஆசிடை அந்த பையன் கொண்டு வந்து அந்த பாட்டில வந்து ஊத்தி தந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அன்னைக்கு அந்த அன்கூர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டில் எடுத்துட்டு போயிட்டு அதுல வந்து ஆசிட் ஊத்திட்டு வந்திருக்கான். இப்ப இருக்கிற மாதிரி ஹார்லிக்ஸ் பாட்டில் அந்த சமயத்துல பிளாஸ்டிக்ல எல்லாம் வர கிடையாது. அந்த சமயத்துல கிளாஸ்ல வந்துட்டு இருந்தது. இவன் 2 லிட்டர் வாங்கிட்டு போயிட்டு அவனோட வீட்டுல வச்சிருந்தான். ஆனா மும்பைக்கு 2 லிட்டருமே எடுத்துட்டு போக கிடையாது. சகப்பு கலர்ல இருக்கக்கூடிய இன்னொரு பாட்டில கொஞ்சம் ஆசிட ஊத்தி மீதி ஆசிட் எல்லாத்தையுமே அவன் வீட்லயே வச்சிருந்தான். இப்ப மும்பைக்கு வந்த இவன் பிரீத்தி மேல அந்த சகப்பு கலர் பாட்டில் இருந்ததை தான் ஊத்தி இருக்கான். போலீஸ் ஆபீசர்ஸ் கடைக்காரர் சொன்ன அந்த விஷயத்தை ஒரு எவிடன்ஸா எடுத்துக்கிறாங்க. கூடவே இவனோட வீட்டுல போயிட்டு செக் பண்ணி பாக்குறாங்க. வீட்டுல போய் செக் பண்ணி பார்த்தப்ப அந்த பாட்டில் ஆசிட் எல்லாமே கிடைச்சிருக்கு. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த அன்கூரை வந்துட்டு கூட்டமா நிறைய பேருக்கு மத்தியில நிக்க வச்சு அன்னைக்கு அன்கூரை நான் வந்து பார்த்தேன், லைட்டா கர்ச்சீஃப் நகர்ந்தது, அந்த சமயத்துல அவனோட முகத்தை நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னா அந்த 3 பேருத்தையுமே வர வைக்கிறாங்க. அந்த 3 பேருத்தையுமே வர வச்சு தனித்தனியா வந்து இந்த கும்பலுக்குள்ள அன்னைக்கு நீங்க பார்த்த நபர் இருக்காரா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. முதல்ல வந்துட்டு சல்மான் போயிருக்காரு. போயிட்டு அந்த கும்பலுக்குள்ள இருந்த இந்த அன்கூரை கரெக்டா சொல்லியிருக்காரு. ரெண்டாவது ட்ரெயின்ல இருந்த அந்த நபர், அதுக்கப்புறம் சல்மானோட ஃப்ரெண்ட், இவங்க 3 பேருமே கரெக்டா இந்த நபர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எல்லா விஷயத்தையுமே வச்சு இந்த அன்கூர் தான் வந்துட்டு இந்த குற்றத்தை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி 100% கன்ஃபார்ம் பண்றாங்க. அன்கூரை வந்துட்டு கோர்ட்டு கூட்டு போறாங்க. கோர்ட்டு கூட்டு போனப்ப பிரீத்தி வந்துட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு இறந்து போனாங்க, அந்த ஆசிடோட தாக்கம் எந்த லெவலுக்கு இருந்தது,
நடந்தது அப்படின்ற எல்லாத்தையுமே வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இவன் ஊத்துனது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட முகத்தில் பட்டு அவங்களோட மூக்கில், வாயில், தொண்டையில் அப்படின்னு சொல்லி உடம்புல நிறைய இடத்துல பட்டிருக்கு. இதனால அந்த தோல் வந்துட்டு உறிஞ்சு அவங்களோட கண்ணில் அந்த சொல்யூஷன் பட்டு அவங்களோட கண்ணு போயிட்டு சுவாச குழாய் போயிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா செயலிழந்து கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டு அவங்க வந்துட்டு இறந்து போயிருக்காங்க. இதுக்கெல்லாம் நீங்க கரெக்டான ஒரு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி லாயர்ஸ் எல்லாருமே வந்துட்டு வாதாடுறாங்க. கடைசி அவனுக்கு செப்டம்பர் 8, 2016 இந்த அன்கூருக்கு மரண தண்டனை வந்துட்டு கொடுக்குறாங்க. இந்த சமயம் அன்கூருடைய நடவடிக்கையெல்லாம் பார்க்கறப்ப அவன் கொஞ்சம் கூட குற்ற உணர்வுல இல்ல அப்படின்னு தெரியுது. கோர்ட்ல இருக்கிற எல்லாத்தையும் பார்த்து சிரிச்சிட்டு இருந்திருக்கான். இந்த விஷயம் பிரீத்தியோட ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும்னு பார்த்துக்காங்க. இதுக்கப்புறமா அன்கூர் வந்துட்டு மும்பை கோர்ட்ல இந்த தண்டனையை வந்துட்டு குறைக்கணும் அப்படின்ற மாதிரி மனு போடுறான். இவன் இந்த மேல்முறையீடு 2019 பண்ணியிருக்கான். இந்த கேஸை வந்துட்டு மறுபடியும் விசாரிச்சிருக்காங்க. ரொம்ப நாள் விசாரிச்சதுக்கு அப்புறமா இவனுக்கு மரண தண்டனையிலிருந்து ஆயுள் கால தண்டனையா மாத்திருக்காங்க. இவனுக்கு என்னதான் தண்டனை கொடுத்தாலும் பிரீத்தியோட வாழ்க்கை வந்துட்டு திரும்பி கிடைக்காது. அவங்க நாளைக்கு நம்ம பெரிய ஆளா வரணும், நம்மளோட கரியர்ல நம்ம பெரிய இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினைச்ச எல்லா ஆசையுமே வந்துட்டு இவன் கொண்டிருக்கான். அதுவும் கடைசி நேரத்துல வலியும் வேதனையிலும் அவங்க வந்துட்டு இறந்து போயிருக்காங்க. இந்த தைரியத்தெல்லாம் வந்துட்டு யார் இவனுங்களுக்கு தரா அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. எப்பயுமே வந்துட்டு நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்துட்டு சக மனுஷங்களா பார்க்க கத்துக்கணும். எப்படி நமக்கு வலிக்குதோ அதே மாதிரிதான் மற்றவங்களுக்கும் வலிக்கும் அப்படின்ற விஷயம் வந்துட்டு தெரிஞ்சிருக்கணும். அதாவது நீயா போயிட்டு ஒருத்தங்களை பயங்கரமா டிஸ்டர்ப் பண்ணி அவங்கள தொந்தரவு பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு நீயா டிசப்பாயின்மெண்ட் ஆயிட்டு அதுக்கு எதிரில் இருக்கிறவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்றது எந்த விதத்திலுமே நியாயம் கிடையாது. எப்பயுமே காதல் வந்து பாத்தீங்கன்னா வலுக்கட்டாயத்திலையும் வன்முறையிலையும் வர வைக்க முடியாது. எனக்கு தெரிஞ்ச ரிலேஷன்ஷிப்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா வலுக்கட்டாயமா ஒரு விஷயத்த பண்ண முடியாது. வலுக்கட்டாயமா ஒன்று பண்ணணும்னு நினைச்சோம்னா அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அது விலகி போகும். இந்த குற்றத்துக்கு லா வந்துட்டு இதுதான் தண்டனை அப்படின்னு சொல்லி ஒரு தண்டனையை கொடுத்திருக்கு. பட் என்ன பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிரீத்தி வந்துட்டு அவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு இறந்து போயிருக்காங்க. அவன் வந்துட்டு இவங்களுக்கு என்ன பண்ணானோ அதே வந்துட்டு அவனுக்கு திருப்பி பண்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு தோணுது. இந்த கேஸை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. நம்ம அங்க வச்சு இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம்.